ஓம் சாந்தி. 13/1/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குபவரான தந்தையிடம் உங்களுக்கு மிக மிக அன்பு இருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து முதலில் சிவபாபா குட் மார்னிங், சிவபாபா காலை வணக்கம் என்று சொல்லுங்கள். கேள்வி: மிகச் சரியான நினைவில் இருப்பதற்காக எந்த விஷயத்தை அவசியம் பின்பற்ற வேண்டும்? மிகச் சரியாக தந்தையின் நினைவில் உள்ளவர்களின் அடையாளம் என்ன? பதில்: மிகச் சரியான நினைவில் இருப்பதற்காக பொறுமை மற்றும் முதிர்ச்சியான நிலை, அத்துடன் பாபாவை பற்றிய புரிதல் வேண்டும். இந்த தாரணையின் ஆதாரத்தில் யார் தந்தையை நினைவு செய்கிறார்களோ அவர்களின் நினைவோடு நினைவு சந்திக்கிறது. அவர்களின் நினைவோடு பாபாவின் நினைவு சந்திக்கிறது. மேலும் பாபாவின் கரண்ட் அல்லது சக்தி வரத் தொடங்குகிறது. அந்த சக்தியினால் ஆயுள் அதிகரிக்கும். ஆரோக்கியமாக ஆகிக்கொண்டே செல்வார்கள். இதயம் முற்றிலும் குளிர்ச்சியாகிவிடும். ஆத்மா சத்தோ பிரதானமாக ஆகிக்கொண்டே செல்லும். ஓம் சாந்தி. பாபா சொல்கின்றார், இனிமையான குழந்தைகளே, தத்தத்துவம், அதாவது ஆத்மாக்களாகிய நீங்களும் சாந்த சொரூபமானவர்கள். ஆத்மாக்கள் உங்கள் அனைவருடைய சுய தர்மமே சாந்தி என்பதாகும். சாந்தி தாமத்திலிருந்து பிறகு இங்கே கீழே வந்து டாக்கியில், அதாவது சப்தத்திற்குள்ளே நீங்கள் வந்து விடுகிறீர்கள். இந்த கர்மேந்திரியங்கள் உங்களுடைய நடிப்பை நடிப்பதற்காக கிடைத்துள்ளன. ஆத்மா சிறிதாகவோ பெரிதாகவோ ஆவதில்லை. பாபா சொல்லுகின்றார், நானோ சரீரதாரி அல்ல. நான் குழந்தைகளை நேரில் சந்திப்பதற்காக வரவேண்டியுள்ளது. ஒரு தந்தை இருக்கின்றார். அவருக்கு குழந்தைகள் பிறக்கின்றனர் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு தந்தை இருக்கின்றார். அவருக்கு குழந்தைகள் பிறக்கின்றனர் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த குழந்தை இது போல சொல்லாது. அதாவது, நான் பரந்தாமத்திலிருந்து வந்து ஜென்மம் எடுத்து தாய் தந்தையை சந்திப்பதற்காக வந்துள்ளேன் என்று சொல்லாது. யாரேனும் ஒரு புதிய ஆத்மா யாருடைய சரீரத்திலாவது வருகிறது அல்லது யாராவது பழைய ஆத்மாவுக்குள் பிரவேசம் ஆகிறது என்று சொன்னால், தாய் தந்தையை சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று அவர்கள் சொல்வதில்லை. அவர்களுக்கு தானாகவே தாய் தந்தையர் கிடைத்து விடுகின்றனர். இங்கே இது புதிய விஷயம் ஆகும். பாபா சொல்கின்றார், நான் பரந்தாமத்திலிருந்து வந்து குழந்தைகளாகிய உங்கள் முன்னிலையில் இருக்கின்றேன். குழந்தைகளுக்கு மீண்டும் ஞானத்தை கொடுக்கின்றேன். ஏனென்றால் நானே ஞானம் நிறைந்தவனாக, ஞான கடலாக இருக்கின்றேன். நான் வருவது குழந்தைகள் உங்களுக்கு படிப்பு சொல்லித் தருவதற்காக. ராஜ யோகத்தை கற்றுத்தருபவர் பகவான்தான். கிருஷ்ணருடைய ஆத்மாவுக்கு இந்த ஈஸ்வரிய நடிப்பு கிடையாது. ஒவ்வொருவரின் பாகமும் தனித்தனியானது. ஆக பாபா புரிய வைக்கின்றார், இனிமையான குழந்தைகளே, தன்னை ஆத்மா என்று உணருங்கள். இதுபோல தன்னை புரிந்து கொள்வது எவ்வளவு இனிமையாக உள்ளது. நாம் என்னவாக இருந்தோம், இப்போது என்னவாக ஆகி கொண்டிருக்கின்றோம். இந்த டிராமா எப்படி அற்புதமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதையும் இப்போது நீங்கள் புரிய வைக்கிறீர்கள். இது புருஷோத்தம சங்கம யுகம் என்பதை மட்டும் நினைவில் வைத்திருந்தால் கூட நாம் சத்யுகத்திற்கு செல்லப்போகிறவர்கள் என்பது உறுதியாகிவிடும். இப்போது நாம் சங்கம யுகத்தில் இருக்கிறோம். பிறகு நமது வீட்டுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். அதனால் கண்டிப்பாக தூய்மையாக ஆகியே தீர வேண்டும். உள்ளுக்குள் மிகுந்த குஷி இருக்க வேண்டும். ஓஹோ, எல்லையற்ற தந்தை சொல்கின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, என்னை நினைவு செய்வீர்கள் என்றால் சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். உலகத்தின் எஜமானராவீர்கள். பாபா குழந்தைகளின் மீது எவ்வளவு அன்பு வைக்கின்றார். வெறுமனே ஆசிரியர் ரூபத்தில்
படிப்பை சொல்லி தந்துவிட்டு வேறு வீட்டுக்கு சென்று விடுவார் என்பதல்ல. இவரோ தந்தையாகவும் ஆசிரியராகவும் இருப்பவர். உங்களுக்கு படிப்பு சொல்லித்தரவும் செய்கின்றார், நினைவு யாத்திரையையும் கற்றுத்தருகின்றார். அதுபோல உலகத்தின் எஜமானராக ஆக்குபவர், தூய்மையற்றவரை தூய்மையாக்குபவரான பாபாவின் மீது மிகுந்த அன்பு இருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்ததுமே முதலில் சிவபாபாவுக்கு குட் மார்னிங் பாபா என்று காலை வணக்கம் சொல்ல வேண்டும். குட் மார்னிங் என்று சொல்லி நினைப்பீர்கள் என்றால் மிகுந்த குஷியில் இருப்பீர்கள். குழந்தைகள் தங்கள் மனதை கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் அதிகாலையில் எழுந்து எல்லையற்ற தந்தையை எந்த அளவு நினைக்கின்றோம்? மனிதர்கள் பக்தியும் கூட அதிகாலை நேரத்தில் செய்கிறார்கள் அல்லவா? எவ்வளவு அன்போடு பக்தி செய்கிறார்கள். ஆனால் பாபா அறிவார், அநேக குழந்தைகள் இதயபூர்வமான அன்போடு தந்தையை நினைப்பதில்லை. அதிகாலையில் எழுந்து பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்ல வேண்டும். ஞான சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். அப்போது குஷியின் அளவு அதிகரிக்கும். பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்லவில்லை என்றால் பாவச்சுமை எப்படி இறங்கும்? முக்கியமானது நினைவு ஆகும். இதனால் வருங்காலத்திற்காக உங்களுக்கு மிக பெரும் வருமானம் சேமிப்பு ஆகும். கல்பத்திற்கும் இந்த வருமானம் பயன்படும். மிகவும் பொறுமையுடனும் முதிர்ச்சியான நிலையுடனும் புரிதலுடனும் நினைவு செய்ய வேண்டியுள்ளது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. தன்னுடைய பையை ஞான ரத்தினங்களால் நிரப்பி பிறகு தானமும் செய்ய வேண்டும். யார் தானம் செய்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு அளவற்ற குஷி இருக்கும். 2. உயிர் மூச்சை தரும் பாபாவை மிகுந்த அன்போடு நினைவு செய்து கொண்டு அனைவருக்கும் அமைதியின் தானம் தர வேண்டும். சுய தரிசன சக்கரத்தை சுற்றி கொண்டே ஞான கடலாக ஆக வேண்டும். வரதானம். ஒளி உடல் மூலமாக சேவை செய்து கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்டிருக்கும் டபுள் லைட் ஆகுக. விளக்கம். எப்படி இந்த மானுட உடல் மூலம் ஈஸ்வரிய சேவையில் இணைந்திருக்கிறீர்களோ அவ்வாறே தன்னுடைய ஒளி உடல் மூலமாக இறுதி செய்தி தருவதற்கான சேவையையும் இணைந்தே செய்யுங்கள். பிரம்மா பாபா மூலமாக ஸ்தாபனை வளர்ச்சி அடைந்தது. அவ்வாறே இப்போது உங்களுடைய இணைந்த ரூபத்தின் மூலமாக சாட்சாத்காரத்தின் செய்தி கிடைக்கும் சேவையை செய்யுங்கள். ஆனால் இந்த சேவையை செய்வதற்காக பல செயல்கள் செய்த போதும் எந்த விதமான கர்மங்களின் சுமையும் இன்றி சதா டபுள் லைட் வடிவத்தில் இருங்கள். ஸ்லோகன். ஞான சிந்தனை செய்யும் பொழுது கிடைக்கும் குஷி என்ற வெண்ணெய் தான் வாழ்வை சக்திசாலியாக மாற்றுகிறது. ஞான சிந்தனை செய்யும் போது கிடைக்கும் குஷி என்ற வெண்ணெய் தான் வாழ்வை சக்திசாலியாக மாற்றுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தன்னுடைய சக்திசாலி மனதின் மூலம் சகாஷ் கொடுக்கும் சேவையை செய்யுங்கள். எனக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பே கிடைப்பதில்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது. ஒருவரும் உங்களுக்கு சொல்லாத போதும் மனதினால் சுற்றுச்சூழலை சுகமயமாக்கும் உள்ளுணர்வு மற்றும் மனோநிலையுடன் சேவை செய்யுங்கள். உடல் நோய்வாய்ப்பட்ட போதும் வீட்டில் இருந்தபடியே சகயோகி ஆகுங்கள். அதற்காக மனதில் சுத்தமான எண்ணங்களின் சேமிப்பை மட்டுமே வைத்துக்கொள்ளுங்கள். சுப பாவனையினால் நிரம்பியிருங்கள். நல்லது. ஓம் சாந்தி.